மகேந்திரன் எம்எல்ஏ வீட்டில் வந்து மடத்துக்குளத்தில் சிக்கனூத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. மடத்துக்குளத்துக்கு பக்கத்தில் சிக்கனூத்து கிராமத்தில் தான் அவருடைய நிலம் இருக்குது. அந்த லேண்டுக்கு வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து அதை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு. இதில் நேற்று இரவு ராத்திரி 11 மணிக்கு அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிறானுங்க. அடிபட்டு அப்பாவை பையனே வெட்டுறான். அவரை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு முதலுதவிக்கு அனுப்புறதுக்கு உதவி பண்ணனால எங்கள் அப்பனை ஏன் காப்பாற்றின? அவர் என்ன செய்கிறாரு? எம்எல்ஏ வீட்டில் வேலை பார்க்குறாரு. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் அவருக்கு சாதாரணமாக தெரிகிறாரு. இது பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய வெட்டினவர் பேர் வந்து குற்றவாளியின் பெயர் வந்து தங்கபாண்டியன். உங்கள் ஊர்க்காரர் தான். உங்கள் ஊர்க்காரவங்களாம் இதே மாதிரி ஆணவ படுகொலை அது வந்து சாதிய ஆணவ படுகொலை. இது வந்து காவல்துறை என்றாலும் நான் வெட்டுவேண்டா அப்படின்னு அந்த தைரியம் எப்படி வருது? அந்த தைரியம் ரவுடிகளுக்கு போலீஸை பார்த்து பயம் இல்லை. அரசியல் பின்புலம் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை. ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரனை வெட்டினா, அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் வெட்டினா அப்படின்னா தான் வந்து ஆணவ படுகொலை இல்லை. இதுவும் வந்து தங்கபாண்டியன் செஞ்சதும் வந்து ஆணவ படுகொலையாக தான் நான் கருதுகிறேன். இப்போ குறைந்தபட்சம் வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். மாவு கட்டுலாம் எதுவும் இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஓடுவார். ஓடும்போது அவர் வந்து எப்படியாவது காவல்துறை பிடிக்கும்போது அவர் வந்து தவறி விழக்கூடும். அப்படியெல்லாம் நடந்தாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அவர் வந்து ஏதாவது தாக்க முயற்சி செய்தார்னா நீங்கள் வந்து பல பிரயோகம் செய்து அவரை கைது செய்ய என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பகிரங்கமாகவே சொல்கிறீங்க? இல்லை, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது முன்னாள் காவல் உதவி ஆணையர் திரு ராஜேந்திரன் ராஜா அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மகேந்திரன் அவர்கள் தோட்டத்தில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அது முழு பின்னணி என்ன, நடந்தது என்ன சார்? மகேந்திரன் எம்எல்ஏ வீட்டில் வந்து மடத்துக்குளத்தில் நேற்று தினம் மடத்துக்குளத்தில் அது பக்கத்தில் சிக்கனூத்துன்னு ஒரு ஊர் இருக்குது. மடத்துக்குளத்துக்கு பக்கத்தில் சிக்கனூத்து கிராமத்தில் தான் அவருடைய நிலம் இருக்குது. அந்த லேண்டுக்கு பக்கத்து வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்து அதை நிர்வாகம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு. அவங்க பேர் தான் வந்து குருமூர்த்தி, அவருடைய மகன் தங்கபாண்டியன். நல்ல நினைவு இருக்குது அவங்களுக்கு. பேர் என்ன? தங்கபாண்டியன். மகனுடைய பேர் தங்கபாண்டியன், அப்பா பேர் குருமூர்த்தி. ஞாபகம் உங்களுக்கு நல்லா நினைவில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே ஓகே. இது வந்து இந்த கொலை வந்து ஒரு எம்எல்ஏ பாருங்கள், அரசியல் இருக்கா, ஆணவம் இருக்குது. அரசியலும் ஆணவமும் சேர்ந்த கொலை. இது அரசியல் ஆணவ படுகொலை அப்படி சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னு கேளுங்க, இதில் நேற்று இரவு ராத்திரி 11 மணிக்கு அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிறானுங்க. யார்? குருமூர்த்தியும் தங்கபாண்டியனும் ஒருவருக்கு ஒருவர் அத்திக்கிறாங்க. ஒரே சத்தமாக இருக்குது. பொதுமக்கள் கூடிடுறாங்க. பொதுமக்கள் கூடி அப்பாவும் மகனும் இந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க. 100 கால்ஸ் ஃபோன் பண்ணுறாங்க. 100 கால்ஸ்லேருந்து என்ன செய்கிறாங்க, அந்த மடத்துக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் அந்த பக்கம் தானே ரவுண்ட்ஸில் இருக்கீங்க, அந்த சிக்கனூத்து எம்எல்ஏ தோட்டத்துக்கு போங்க, அங்கே ஒரு சண்டை நடக்குது, அங்கே போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. அவரும் என்ன செய்கிறாரு, ஒரு ஏஆர்பிசி அழகுராஜா, ஏஆர்பிசி அழகுராஜாவும் சண்முகவேல் அப்படிங்கிற சிறப்பு சப் இன்ஸ்பெக்டரும் உடனே வந்து பெட்ரோல் வண்டியிலேருந்து நேராக வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த சண்டையை தீர்த்து வச்சுட்டு அப்பாவை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு அடிபட்டு அப்பாவை பையனே வெட்டுறான். அவரை தூக்கி ஆம்புலன்ஸில் போட்டு முதலுதவிக்கு அனுப்புறதுக்கு உதவி பண்ணனால எங்கள் அப்பனை ஏன் காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு தங்கபாண்டியன் வெட்டுறான். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு தங்கபாண்டியனுடைய அப்பாவை போய் ஏப்பா அப்படி வந்து தாக்குற அப்படின்னு கேட்டு அவரை காப்பாற்ற முயற்சி, ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சி செஞ்சால் நான் அப்படி தானே வெட்டுவேன், நீ ஏன்டா தடுக்க வரேன்னு யூனிஃபார்ம் என்ற சப் இன்ஸ்பெக்டரையே வந்து அந்த இடத்துலேயே சரமாரியாக வெட்டி கொலை செஞ்சு அவர் கீழே வந்துடுறாரு. அதை தடுக்க போன அழகுராஜா ஏஆர் கான்ஸ்டபிளையும் வெட்ட போகிறான். அவர் தப்பிச்சும் பிடிச்சான்னு ஓடி போகிறாரு. அப்போ இது பேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய வெட்டினவர் பேர் வந்து குற்றவாளியின் பெயர் வந்து தங்கபாண்டியன். உங்கள் ஊர்க்காரர் தான். உங்கள் ஊர்க்காரவங்களாம் இதே மாதிரி ஆணவ படுகொலை
அது வந்து சாதிய ஆணவ படுகொலை. இது வந்து காவல்துறை என்றாலும் நான் வெட்டுவேன்டா அப்படின்னு அந்த சொல்றேன். தைரியம் எப்படி வருது? அந்த ஆனா நம்ம தைரியம் இயல்பாவே வந்து காவல்துறைய போய் ஒருத்தங்க அருவா எடுத்து வெட்டுவோமா? எவ்வளோ பெரிய அக்யூஸ்டா இருந்தாலும் யோசிப்போம். அப்போ எனக்கு அடுத்து என்ன நடந்தாலும் பரவால்ல, நான் செத்தாலும் பரவால்ல, நான் வெட்டுவேங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து தள்ளப்படுறாங்களா? அதை எப்படி பார்க்கறது? காவல்துறையா இருந்தாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி நாங்க வெட்டிருவோம். அப்படின்னு வந்து உருவாயிட்டு இருக்காங்க அப்படின்னா, காவல்துறை நிர்வாகம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அ யோசிக்க வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு காவல்துறை நிர்வாகம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியா அமைந்திருக்கிறது. நாங்கலாம் வந்து வாழ்ந்த காவல்துறையில காவல்துறை நாங்கலாம் வர்றோம்னாவே வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி போய் கிணத்துல விழுந்தவன் இருக்கிறான். கை கால் தப்பி ஓடி போய் கை கால் உடைஞ்சு போனவன் இருக்கிறான். ரயில்ல ஏறி குதிச்சவன், பஸ்ல ஏறி ஓடுனவன், லாரியில குதிச்சவன். அப்படிலாம் வந்து காவல்துறை வருதுன்னா ஓடி போற காலத்துல, இன்றைய தினம் வந்து அளவுக்கு அதிகமான குடிபோதையில் இருப்பதும், இல்லங்க காவல்துறை தான் வந்து தடுக்குதுன்னா கூட காவல்துறையை சேர்ந்தவர் வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து தடுக்கிறாரு அப்படிங்கும்போது, "நீ என்னையா தடுக்கிறது? நான் அப்படிதான் வெட்டுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரியவே வந்து வெட்டியிருக்காரு. வெட்டி அந்த இடத்துலயே சம்பவ இடத்துலயே வந்து அவர் இறந்துறாரு. பொதுமக்கள் வந்து இவருக்கு மறுபடியும் ஆம்புலன்ஸ் வர வச்சாங்க. யாருக்கு? சப் இன்ஸ்பெக்டர் பாடிய தூக்கிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வர வைக்க வேண்டியதா போச்சு. நல்ல வேளை அங்க வந்து அல்ல அல்ல உடனடியா வந்து பொதுமக்கள் மீண்டும் வந்து சப் இன்ஸ்பெக்டரே வெட்டிட்டாங்க அப்படின்னு வந்து தகவல் குடுக்குறாங்க. அத ரெஸ்க்யூ பண்றதுக்கு அந்த ஊர் காவல் நிலையத்துல இருக்கிற உயர் அதிகாரிகள் அத்தனை பேருமே சம்பவ இடத்துக்கு வந்துட்டாங்கன்னு வைங்களேன். சம்பவ இடத்துக்கு வந்து பாடிய எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு வந்து மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது வந்து என் மனச வந்து ரொம்பவுமே துன்புறுத்திய ஒரு செயலா இருக்குது. அதிர்ச்சிக்குள்ளாக்கிருச்சு. எனவே வந்து ரூ. 30,00,000 வந்து நஷ்ட ஈடு அந்த குடும்பத்துக்கு குடுக்குறேன். அதுக்கப்புறம் ரூ. 1,00,00,000 அறிவிச்சிருக்கிறாரு. அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பொதுமக்களும் அல்லது காவல்துறை அதிகாரிகளும் கேட்டதுக்கப்புறம், இவர் வந்து ஒரு உயிர்காப்பு பணிக்காக அப்பாவ மகனே வெட்டுறாங்கிறபோது, ஒரு ஆன் டியூட்டில போயி அவர் வந்து ஆ ஆணவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னோனே ரூ. 1,00,00,000 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. எம்.எல்.ஏ இருக்கிற ஒரு தைரியத்துல செஞ்சிருப்பாருன்னு எடுத்துக்கலாமா? நான் ஆமா, எம்.எல்.ஏ நான் வீட்ல வந்து தானே இருக்கிறேன். எம்எல்ஏ வீட்ல வேலை பார்க்குறேன். அந்த எம்எல்ஏ வீட்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னா, எனக்கு அரசியல் பின்புலம் இருக்குது அப்படிங்கிற தைரியம் இருக்குது பார்த்தீங்களா? நான் எம்எல்ஏ வீட்ல வேலை பார்க்குறேன். நீ என்னைய கேட்கறது? ஏற்கனவே திருப்பூர் இந்த கொங்கு மண்டலத்துல வந்து வீட்ல களவு, அப்புறம் இந்த தோட்டத்து வீடு. அதான் அந்த இதுவும் தோட்டத்து வீடு. தோட்டத்து வீடுனாலே பயமா இருக்கிற தோட்டத்து மாதிரி வீடுக்கு இருக்கு. வந்து இப்ப போலீஸ் வந்து போனா இந்த மாரி வெட்டுனா என்ன பண்றது? இல்ல அதான் குறிப்பா வந்து அது கொங்கு மண்டலத்தை நம்ம பார்த்திருப்போம். இந்த வருஷத்துல கடந்த வருஷத்துல வந்து பல விஷயங்கள் வந்து நகைகள் திருட்டு, அதாவது முதியவர்கள் வீட்டுல அடிச்சு கொல்றது, கடைசி அது குற்றவாளியே கண்டுபிடிக்க முடியாத இழுத்துட்டு போற கேஸ் எல்லாம் இருக்கு. அதாவது இந்த நிலை எப்படி சார் பார்க்கறது அது? அதாவது ரூபன், கடந்த கமலஹாசன் சொன்னபடி பார்த்தோன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து கோயம்புத்தூருக்கு எல்லாருமே வேலை பார்க்க போறதுக்கு ஆசைப்படுவோம். ம். எல்லாரும் திருப்பூர் மாவட்டம்னா ஒரு பீஸ்ஃபுல் மாவட்டம். கோயம்புத்தூர்னா ஒரு பீஸ்ஃபுல் அமைதியான மாவட்டம். அங்க இருக்கிற மக்கள்லாம் வாங்க போங்கன்னு தான் பேசுவாங்க. அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து நாகரிகமா இருக்கக்கூடியவங்க. யாரையுமே வந்து கோபப்படுத்துற மாதிரி பேசக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள கூட இந்த அரசுகள் கொண்டு வந்த சாராய கடைகளும், இங்க நடந்து கொண்டிருக்கிற அரசியலும், எனக்கு காவல்துறை மீது துளி கூட பயமில்லாத ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது என்று இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிறது. அவ்வளவுதான். என்று தெரிய வருகிறதெல்லாம் சொல்லல. இந்த சம்பவம் நமக்கு ஸ்ட்ராங்கா உணர்த்துது. இதனால காவல்துறை அதிகாரி ஆன் டியூட்டில இருக்கிற பொழுதே ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்யும் பொழுதே ஒருத்தன் வந்து வெட்டுவான் அப்படின்னா, அப்போ என்ன மாதிரியான மனநிலைனா, காவல்துறை பார்த்து அவனுக்கு பயமே இல்லை. ஏன்னு கேளுங்க, இந்த தங்கபாண்டியனுடைய சொந்தக்காரர்கள் யாரும் இது போன்ற பல்வேறு நிகழ்வுல பல பேரை வெட்டினாலும் அவங்களுக்கு யாரும் வந்து தண்டனை வாங்கி தரப்படவில்லை. ஈஸியா தப்பிச்சிருக்காங்க. ஆமா. ஒரே ஒரு பெயில் போட்டா போதும். நான் காவல்துறையில இருக்கிற நானே வந்து திருப்பி அரசாங்கத்துக்கு வந்து நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, அதாவது அதாவது குற்றம் செய்பவர்களை தண்டிப்பதற்காக வந்து கோர்ட்டு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வழக்கு நடத்தி அவருக்கு தண்டனை பெற்று தருகிற சதவீதம் ரொம்பவும் குறைஞ்சி போச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம என்ன செய்கிறோம், பட்டதாரி இளைஞர்களை வந்து காவல்துறையில் தேர்ந்தெடுத்து இதுக்கெல்லாம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து உண்மை குற்றவாளிகள் வந்து சிறையில் தள்ளப்பட வேண்டும்.
இந்த கடந்த 3-4 இந்த இந்த கடந்த கடந்த 5 ஆண்டுகளாகவே இது போன்ற A+ குற்றவாளிகளும், இந்த மாதிரியான கூலிக்கு கொலை செய்பவர்களும், இந்த மாதிரியான ஆணவ கொலை செய்பவர்களும் யாருக்குமே தண்டனை பெற்று தரவில்லை. சார் ஒரு ஃபைல் ஒரு டேட்டா இருக்குல்ல சார். ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பரவலா பேசிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல வந்து சிஎம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறாங்க. அத அப்படியே கொஞ்சம் ஓரம் தள்ளிக்கோங்க. ஆனா காவல்துறை தரப்புல இருந்து இவ்வளவு நாள் இவ்வளவு அக்யூஸ்ட் இந்த பிரச்சனை நடக்குது. இதுக்கு என்ன இன்வால்வ் எப்படி மாத்தலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை? இவ்வளவு விஷயம் நடந்துட்டு ஆணவ கொலையில இருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அந்த அடுத்த கட்ட நடவடிக்கை காவல்துறை ஏன் ஃபோர்ஸா ஆக இறங்க இப்போ மாட்டேங்குது? என்னதான் அரசு பிரச்சனை? அரசு ஓரளவு இப்ப நீங்க கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா, 1917ல இருந்து இதுவரைக்கும் 65 ஆணவ படுகொலை நடந்திருக்குது. அது இல்லாம அக்கவுண்ட் இல்லாம ஒரு 35 கொலை நடந்திருக்குது. மொத்தம் 100 கொலைகள் நடந்திருக்குது. தலித் இளைஞர்களை 250 பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க. அப்படிலாம் புள்ளிவிவரங்கள் கொடுக்கப்படுகிறது. அரசாங்கம் என்ன செய்யணும்னா, தலித் இளைஞர்களை வெட்டி கொண்ட அத்தனை எதிரிகளையும் நாங்கள் கைது செய்து விட்டோம். ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளி என்று சொல்லாமல் உண்மை குற்றவாளி அத்தனை பேரையும் கைது செஞ்சுருக்கோம். எல்லா வழக்குகளையும் நாங்கள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செஞ்சுருக்கோம். இதில் 100 வழக்கில் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு பாஸ் மார்க் 35% நாங்கள் தண்டனை பெற்று தந்திருக்கிறோம் அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்படி புள்ளி விவரம் இருந்தால் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? புள்ளி விவரத்தை தாண்டி நடக்குதுன்னு தெரியுது. இதனால அரசுக்கு பிரச்சனை வரும்னு தெரியுது. மேலிடத்துல இருந்து ப்ரெஷரும் இருக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து. காவல்துறை எடுக்க மாட்டேங்குது. அது என்னதான் பிரச்சனை தெரியும். ஏன்னா கண்டினியூ இதெல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. எல்லா நேரமும் பின்னாடியே போக முடியுமா அப்படின்னு இந்த மாதிரி வார்த்தையை வைக்கிறாங்க. கொலைனா நாங்க என்ன பண்ண முடியும்? சட்டம் இந்த நடவடிக்கை எடுக்குங்கிறாங்க. இது ஆணி வேறுங்கிறது கண்டுபிடிக்கிறது காவல்துறையோட கடமை. இது எங்க விளையுது, எங்க இருந்து ஆரம்பிக்குது, இதோட செயல்பாடுகள் என்ன, இதை கூட சரி பண்ணலன்னா அப்ப நம்ம என்னதான் சொல்றது? இது நம்ம பல ரவுண்டு பேசிட்டோம், இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் நடந்துட்டு தான் இருக்குன்னா இந்த டாபிக்கை நம்ம பேசி பேசி நமக்கே மனசோர்வு ஏற்பட்டுருச்சு. எவனா கவின் செல்வ கணேச தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும், இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊடகங்களும் தெருவாக பண்ணோம். நடைப்பயிற்சிக்கு போனால் அத்தனை பேரும் கவின் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேர் பேசிகிட்டு இருந்தோம். மறுபடியும் ஒரு ஆணவ படுகொலை தானே இது? ஆணவம் தானே. பேரை பார்த்தீங்கன்னா தங்கப்பாண்டியன். அவர் என்ன செய்கிறாரு? எம்எல்ஏ வீட்டில் வேலை பார்க்குறாரு. அப்போ சப் இன்ஸ்பெக்டர் அவருக்கு சாதாரணமாக தெரிகிறாரு. இல்லை, நான் எம்எல்ஏ வீட்டிலே இருக்கிறேன்டா, நீ என்னடா என்னை தடுக்கிறதுன்னு அவர் போட்டு தள்ளுறாரு. எம்எல்ஏ இருக்காரு பார்த்து பாருங்கிற. அப்போ அரசியல் தலையீடு அல்லது அரசியல்வாதி கூட இருக்கிறதுனால நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் யூனிஃபார்ம் எல்லாம் மதிக்க வேண்டியதில்லை அப்படின்னு தானே நினச்சிருக்காரு. அதனால தானே அப்போ ஒரு உதாசீனப்படுத்திக்கலாம். தள்ளிக்குங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார், அப்படிலாம் பேசியிருந்தா கூட பரவாயில்ல. ஏதோ கோபத்தில் இருக்கிறான், போதையில் இருக்கிறான், அல்லது அது ரொம்ப அளவுக்கு அதிகமான டிப்ரெஷனில் இருந்ததுனால அப்படிலாம் பேசிட்டான்னு சொல்ல முடியும். சார் இதே மாதிரி கொலை நீங்கள் காவல்துறையில் இருந்திருக்கிறீங்க, வேற எதுவும் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சார்? நான் மணலி நியூ டவுனில் நைட் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வட இந்திய கொள்ளையர்கள் ஒரு வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டையும் கொஞ்சம் பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டு, கொஞ்சம் நகைகளையும் கொள்ளையடிச்சிட்டு ஒரு பேக்கோடு வர்றாங்க. இந்திக்காரர்கள், அவன் பீகாரிஸு. ஒரு ராபர்ட் அப்படின்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிளோ இன்னொரு போலீஸும் வராங்க. நில்லுங்க, உங்கள் பையை திறந்து காட்டுங்க அப்படின்னா, பையை திறந்து காட்டினா அதில் ஒரு ரேடியோ இருக்குது, கொஞ்சம் நகைகள் இருக்குது. இது எங்கே இருந்தால் கூட நாங்கள் ஊருக்கு கொண்டு போகிறோம்னு சொல்கிறானுங்க. இவனுக்கு ஹிந்தி தெரியல, அவனுக்கு தமிழ் தெரியல. அப்போ என்ன செய்கிறான், சொல்கிறா எங்கேருந்தா எடுத்தீங்கன்னு ராபர்ட் ஏட்டையா அடிச்சுட்டே இருக்கிறாரு. அடிச்சுட்டு வந்தோடனே அவன் கீழே விழுந்தான். அடித்து ஒருத்தன் என்ன செய்கிறான், அடி தாங்க முடியாமல் கீழே விழுந்தோடனே மாறோ அப்படின்னா, கோழி மாறோன்னு சொல்லிட்டான். கோழி மாறோடனே கள்ளத்துப்பாக்கி பாக்கெட்டில் வச்சுருந்து எடுத்து நேரடியாக சுட்ட உடனே ராபர்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மணலி நியூ டவுனில் ஸ்பாட்லேயே 2 குண்டு பாய்ஞ்சி ஸ்பாட்லேயே அவுட். அவரை கண்டுபிடிக்கிறதுக்கே இங்கேருந்து பீகாருக்கு எந்த போலீஸும் போகலை. அப்புறம் சேஷசாயி ஐபிஎஸும் சைலேந்திர பாபு இவங்கெல்லாம் ராஜேந்தர் நீங்கள் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் போய் பீகாரில் போய் அந்த குற்றவாளிகளை 6 வருஷத்துக்கு அப்புறம் பிடிச்சி அவங்கள சிறையில் போட்டேன். இது ஒன்று இருக்கும். வேப்பேரியில் ஒரு குடும்ப தகராறில் அப்பாவும் பையன் குடும்பத்தை அடிச்சுக்கிறாங்கன்னு நைட்டு டியூட்டியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் வேகமாக இருந்துச்சு வராரு. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளிட்டு இருக்கும்போது தெரியாமல் அந்த சப் இன்ஸ்பெக்டருடைய வயிற்றில் கொண்டு கத்தி பாஞ்சிருச்சு. சரி, இப்படி தான் நிகழ்வுகள் நடந்துச்சு இல்லையா? சப் இன்ஸ்பெக்டர் என்று தெரிந்திருந்தோம் ஏன்னா ஒதுங்கடா, உங்கள் அப்பாவை காப்பாற்றணும்,
நீ அடிச்சிட்டியே அப்படின்னு வந்து தடுக்க போகிற போது பக்கத்தில் ஒரு ஏஆர்பிசி அழகுராஜா கூட இருக்கும் பொழுது 2 பேர்த்தையும் விரட்டி விரட்டி துப்பாக்கி கையில் இருக்கா சார்? இல்ல. யாருக்குனே இந்த நிகழ்வு என்ன வருதுன்னா, இனிமேல் வந்து இந்த மாதிரி இது போன்ற இரவு ரோந்து செல்லுகின்ற காவல் அதிகாரிகள் அத்தனை பேருமே கண்டிப்பா ரிவால்வரை லோட்ல கொண்டு போயிருக்கணும். அத சொல்லி தானே செஞ்சிருக்காங்க. யாரே டிஜிபி ஆமா. உத்தரவு வேற அதான் ஆமா. இருக்கு. இதுல துப்பாக்கி காவல்துறை கொண்டு போங்க. என்னன்னா, இந்த ஏஆர்பிசி கூட அனுப்பியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பா வந்து இரவு ரோந்துல இந்த மாதிரியான தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள், தோட்டத்து வீடுகள்லாம் போம்போது, ஏன்னா தோட்டத்து வீடுகள்ல ஏற்கனவே பல குற்றங்கள் அங்க நடந்திருக்குது இல்லையா? அதனால அங்க போறவங்கலாம் வந்து கண்டிப்பா வந்து ரிவால்வரை லோட் பண்ணி கொண்டுட்டு போகணும். அப்படிங்கிறத வந்து இன்ஸ்ட்ரக்ஷனா போலீஸ் வந்து குடுக்கணும். அப்படின்னு குடுத்திருக்காங்களே. குடுத்துருக்காங்க. ஆனா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் அத கொண்டுட்டு போனாரா? இல்லையா? அப்படிங்கிறது இன்னும் தகவல் இல்ல. இப்போ எதிரியுடைய செல்ஃபோன கைப்பற்றிட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் அவரு எங்க போனாரு? அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சு, கூடிய சீக்கிரம் வந்து எதிரியை கைது செய்து ஆனால் எதிரியை கைது செய்வது இருக்கட்டும். இந்த நிகழ்வு பொதுமக்களுக்கு எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டா, அரு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. அல்லது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் போதிய அளவு இல்லை. அல்லது போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது வந்து அல்லது போலீஸை பார்த்து மக்களுக்கு பயம் இல்லை. மக்கள்னு நம்ம சொல்லிட முடியுமா? மக்களுக்கே பதிலா எல்லா இல்ல, மக்களும் ரவுடிகளுக்கு ஓகே. ரவுடிகளுக்கு போலீஸை பார்த்து பயம் இல்ல. அரசியல் பின்புலம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்ல. அவங்க So, பேரை சொல்லி வச்சுக்கிட்டு. இந்த அரசியலும் இந்த அரசாட்சியும் இந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. இந்த இடத்துல தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது அப்படிங்கிறத வந்து காவல்துறையும் பொதுமக்களும் புரிஞ்சுக்கணும். இனிமேல் வந்து இந்த ஆட்சி சரியில்லை, அந்த ஆட்சி சரியில்லை நம்ம சொல்றதுக்கு தயாரா இல்ல. என்னங்க, இந்த நீங்க இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இந்த அரசாங்கத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி எந்த லெவல்ல இருக்குதுன்னு மக்களே முடிவெடுக்கணும். இப்ப இந்த குற்றவாளிகள் காவல்துறையினரையே அருவாளை வச்சு வெட்டியிருக்கிறாங்களே, இவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை இருக்கும்? குறிப்பா உங்க போலீஸ் ஸ்லாங்ல சொல்லுவீங்கல்ல, அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி இருக்கும்? இது வந்து நான் வந்து காவல்துறையை நோக்கிய ஆணவ படுகொலையாய் நான் கருதுகிறேன். இது அதான் ஆணவ படுகொலையில இது ஒண்ணு ஆட் பண்ணணும். அதனால ஏன்னா தான் எங்க கேக்குறேன். துறை இல்ல அதனாலதான் ஒரு இந்த கேக்குறேன். ஜாதிக்காரன் அந்த ஜாதிக்காரனை வெட்டினா, ஆ. அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் வெட்டினா அப்படின்னா தான் வந்து ஆணவ படுகொலை இல்ல. இதுவும் வந்து தங்கப்பாண்டியன் செஞ்சதும் வந்து ஆணவ படுகொலையாக தான் நான் கருதுகிறேன். ஆணவ படுகொலைக்கு என்ன மாதிரி விசாரணை மேற்கொள்ள வேண்டுமோ அது போன்ற விசாரணை மேற்கொண்டு 30 நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டு இந்த மாதிரி ஆள்லாம் வந்து கடுமையான தண்டனைக்கு, அதாவது குறைந்தபட்சம் வந்து இவருக்கு ஆயுள் தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று நான் கருதுகிறேன். மாவு கட்டுலாம் எதுவும் ஆனாங்க. இவர் வந்து கண்டிப்பாக வந்து ஓடுவார். ஓடும்போது அவர் வந்து எப்படியாவது காவல்துறை பிடிக்கும்போது அவர் வந்து தவறி விழக்கூடும். அப்படியெல்லாம் நடந்தாக வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா அவர் இப்போ இவரெல்லாம் வந்து இப்போ ஏற்கனவே சப் இன்ஸ்பெக்டரை வெட்டிட்டவர். இப்போ வந்து இவரை பிடிக்க போகும்போது கண்டிப்பாக வந்து துப்பாக்கியோட தான் பாதுகாப்பு தான் தனிப்படை தயவு செஞ்சு பாதுகாப்பாக போங்க. அவர் வந்து ஏதாவது தாக்க முயற்சி செய்தார்னா நீங்கள் வந்து பல பிரயோகம் செய்து அவரை கைது செய்ய என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பகிரங்கமாவே சொல்றீங்க. இல்ல பல பிரயோகம் செய்து, ஏன்னா ஆமா, அவர் உங்க தாக்க உயிருக்கே முற்படும் போது உத்தரவாதம் இல்லைங்கும்போது சரி, அவர் காவல்துறையை வந்து பிடிக்க இப்ப இந்த தங்கபாண்டியனை பிடிக்க போகும்போது அவர் வந்து தடுக்க முற்பட்டாலோ அல்லது அவர் வந்து பலப்பிரயோகம் செய்தாவோ அதற்கு அதிகமான பிரயோகம் செய்து அவரை கைது செய்யுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பலப்பிரயோகம்னா எவ்வளவு தூரம் அப்படின்னா நீங்க சொல்ற வழுக்கி விழலாம் என்னங்க. அதன் பிறகு அல்ல அவர் துப்பாக்கி எடுத்து சுடவோ அல்லது அருவா எடுத்து போலீஸை வெட்ட வருவார் அப்படின்னா மறுபடியும் அவரை வந்து நம்ம எந்த அளவுக்கு பலப்பிரயோகம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு பலப்பிரயோகம் செய்து அவரை சட்டத்துக்கு முன்பு நிறுத்தி அவருக்கு தக்க தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று இப்போ இருக்கிற ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸை காவல்துறையையும் தமிழ்நாடு அரசையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நெல்லையிலையும் இப்படிதான் ஒரு சின்ன பையன், அதாவது ஒரு பிடிக்க போய் அங்கேயும் ஒரு வெட்டு துப்பாக்கியில சுட்டு பிடிச்சாங்க. திருநெல்வேலியில் நம்ம ஒரு நியூஸை பார்த்துருப்போம். இந்த மனநிலையில் வந்து இவ்வளோ தைரியம் காவல்துறையினரை நான் வந்தா பிடிச்சா வெட்டுவேன் வைப்பேன் அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? உங்கள் அனுபவத்தில் சொல்கிறேன் அவங்களோட மனநிலை எப்படி தான் இருக்கும்? இது எந்த மாதிரியான ஒரு தைரியத்தை விளக்குது அவங்களுக்கு? அதாவது காவல்துறை வந்து முன்பெல்லாம் வந்து காவலர்கள் சொன்னால் கேட்கணும். இப்போ நீதி போதனை வகுப்பில் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பெரியவங்க சொன்னால் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி காவல்துறை வந்து தனி மனிதனுடைய உரிமையும் உடைமையும் பாதுகாக்கிறது. தனி மனிதனுடைய அத்தனை உரிமைகளுக்கும் அவர் தான் பொறுப்பு. காவல்துறை வந்து
காவல்துறை வந்து இந்த உங்களையும் ஒரு தனி மனிதனையும் அந்த சமூகத்தையும் பாதுகாக்கிற ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மக்கள் இல்லை குறிப்பாக இந்த ரவுடி பசங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இது இது போன்ற ரவுடிகள்லாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த A+ ரவுடிகளுக்கு அல்லது அல்லது இது போன்ற அருவா எடுத்து ஜபர்தஸ்தை காட்டக்கூடிய ரவுடிகளை எல்லாம் வந்து தக்க பாடம் புகட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? பல்பீர் சிங் பல்ல பிடிக்கிட்டாரு, அவர் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாரு அப்படிலாம் சொல்கிறீங்களே. இப்போ இது போல் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அதே அப்படி சொன்னவங்களே ஒரு சில பேர் வந்து பல்பீர் சிங்கே பேனர் அடித்து கொண்டாடினாங்களா, இவர் எங்கள் ஊர் அனுப்ப மாட்டோம், அதையும் அதை சொல்லுங்க. இல்லை இப்போ பல்பீர் சிங்லாம் ஏன் அதை மாதிரி நடந்துக்க வேண்டியதாக போச்சு காலுக்கு கீழே சுட்டு ஏன் பிடிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பதில் நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. ஏன் காவல்துறை வந்து அவ்வளோ கடுமையாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் சமூகத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொலை குற்றவாளிகளை எக்மோர் கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு திருப்பி வரும்போது போலீஸ் வேனை நிறுத்தி கஞ்சா பொட்டலங்களையும் நாங்கள் போடுவோம் உள்ள அப்படின்னு ரவுடிகள் கேட்கிறார்கள். 23 போலீஸ் பாதுகாப்பு இருந்த போதிலும் வண்டியை நிறுத்தி தட்டி அவன் என்ன கேட்குறான்? நாங்கள் எப்பேற்பட்ட ரவுடி, எத்தனை கேஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு போய் வந்து ஓட்ட வண்டி அனுப்பலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அரசியல்வாதிகள் தான் இந்த பேச்சை நம்ம பார்த்துருப்போம். இந்த வண்டியெல்லாம் நான் ஏற மாட்டேன்னு. இப்போ ரவுடி வந்து இப்போ ரவுடிகளுடைய போக்கு அல்லது மனநிலை எப்படி இருக்குது, இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சிறப்பு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு காவலர்களும் துப்பாக்கி ஏந்தி இதுபோல் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள், இதுபோல் ஒரு ரகளை அல்லது இல்லை ஒரு பெரிய கலவரங்கள் அல்லது சண்டைகள் போன்ற இடத்துக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை தடுக்க செல்கின்ற காவலர்கள் லத்தியோடு போகணும். லத்தியும் பல பேர் வந்து நான் இப்போ பார்க்குறேன் ரூபன், லத்தி இல்லாமல் துப்பாக்கியும் இல்லாமல் சும்மா வந்து ரோந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவலர்கள் போகிறத நான் பார்க்குறேன். காவல்துறை இதை சரி பண்ணணுமா இல்லையா? உயர் காவல் அதிகாரிகள் கண்டிப்பாக பீட் போகும்போது லத்தியும் துப்பாக்கியும் அவர் கொண்டுட்டு போகணும். தேவைப்பட்டால் லத்தியோ அல்லது துப்பாக்கியோ பயன்படுத்தணும். மீதி நேரத்தில் அனாவசியமாக அதை பயன்படுத்தக்கூடாது. எந்தெந்த நேரத்தில் லத்தியும் துப்பாக்கியும் பயன்படுத்தணும், எந்தெந்த நேரத்தில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது பார்க்குறவனையெல்லாம் அடிக்க சொல்லல நம்ம. ஆனால் தனக்கு ஒரு உயிராபத்து வரும்போது காத்துக்கொள்கின்ற அளவுக்கு தற்காத்து கொள்கிற அளவுக்காவது அந்த சப் இன்ஸ்பெக்டர்ஸு அந்த காவலர்களில் வந்து பீட் ரோந்து காவலர்கள் போகணுமா இல்லையா? அந்த நிலைப்பாடு கூட வந்து சூப்பர்வைஸ் பண்ணப்படவில்லை. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. எந்த பீட்டில் போய் பார்த்தாலும் 90% இப்போ வந்து செல்ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் போலீஸ் துறை வந்து முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். இந்த சண்முகவேல் அவர்களுடைய ஒரு குடும்பத்தாருக்கு காவல்துறை பணியில் இருக்கும்போது வீரமரணம் அடைந்த சண்முகவேல் உதவி ஆய்வாளர் குடும்பத்திற்கு நமது சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி.